முகம் பிரகாசம் அடைந்ததாம். ஒருவருமே அந்த முகத்தை பார்க்க முடியலையா? அப்படின்னா ஒளித்து போகிற மகிமை அப்படி இருக்குமானால் ஆவிக்குரிய ஊழியம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை பார்த்துதான் இந்த இடத்துல நம்மளை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி ஆவிக்குரிய ஊழியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உங்க எண்ணங்கள் மாற்றத்துக்குரிய எண்ணங்களா இருக்காது, ஆவிக்குரிய எண்ணங்களா இருக்கணும், விடுதலைக்குரிய எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது உங்களுக்குள் கிரியைகளை செய்யும். நீங்க ஆவி